திருச்சிற்றம்பலம். மாட்டுப் பொங்கலுக்கான வாழ்த்து. வளர்தமிழிலையோ நாளும் பயில பொங்குக பொங்கல், உளமகிழினிய தமிழே எங்கும் மேம்பட காணும், களம் நிறைதை பொங்கலை போற்றுக புனித வாழ்வுடனே, விளம்பரும் சார்ந்த லிங்கர் அருள் பொங்கிட வாழ்த்து, சார்ந்த லிங்கர் அருள் பொங்கிட மாட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்து. இன்று நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உன்னதமான உயிரினமாகிய பசு இனத்தை ஆணிரையை போற்றக்கூடிய உன்னதமான வழிபாடு. சிவபெருமானுக்கு எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் கூட விடையினை ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் அது தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் பெருமையுடையது. வயலிலே உழுது வைக்கோலை நாம் அதற்கு அளிக்கின்றோம், நெல்லை நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். நெல்லை அரிசியாக்கின்ற போது அதிலே கிடைக்கக்கூடிய தவிட்டினை அதுக்கு கொடுத்து விட்டு அரிசியை நாம் எழுதிக் கொள்கின்றோம். உணவு சமைக்கின்ற போது அரிசியை கழுவி அந்த கழுநீரை அதற்கு அளித்து விட்டு நாம் அரிசியாலே பொங்கி நாம் உணவு உண்ணுகின்றோம். இத்தனையும் அது பொறுத்து கொண்டு இதுவே தன்னுடைய திறமைக்கு தன்னலமற்ற வாழ்வு என்பதை உணர்த்தி கொண்டிருப்பதனாலே தான் சிவபெருமான் விடையினை வாகனமாக கொண்டு திகழ்கின்றார். அத்தகைய சிவபெருமானுடைய ஊர்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த விடையினை போற்றக்கூடிய விழா. அவரவர்களுடைய பகுதியிலே நாம் எங்கெல்லாம் இது போன்றிருக்கக்கூடிய மாட்டுப் பொங்கல் நிகழ்வு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று பசுவுக்கு நம்மளால் திருமூலர் சொல்லுவது போல யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிரே என்கின்ற அடிப்படையிலே வழங்கலாம். இல்லை என்று சொன்னால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளின் மேலே பல்வேறு உயிரினங்களாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் மற்ற விலங்குகளை எல்லாம் பேணி பாதுகாக்கலாம். நம்முடைய திருமடத்திலே இன்று மாலை 5 மணி அளவிலே பொங்கல் வைத்து பல அன்பர்களும் கலந்து கொண்டு மாடுகளுக்கு நல்ல முறையிலே பழம் கீரை முதலாகியவற்றை நல்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகின்றது. அதிலேயும் கலந்து கொள்ளலாம். இந்த நல்லாளிலே நாமும் அந்த விடையினைப் போல நமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை நினைந்து இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமைய வேண்டும். அனைவருக்கும் ஒழுங்கிணைந்த வாழ்த்துக்கள். போற்றியோம் நம சிவாய.